வணக்கம் மாணவர்களே. எல்லோரும் அமைதியாக இருந்து இந்த கற்றல் நடவடிக்கையில் ஈடுபடுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். தற்போது எல்லோரும் வீட்டில் இருப்பீர்கள். வீட்டில் இருந்தபடியே கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காகவும் எதிர்காலத்தில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சிறந்த பெறுவற்றை பெறுவதற்காகவும் எமது திருகோணமலை வலய கல்வி அலுவலகத்தினால் இந்நிகழ்ச்சி திட்டமானது செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று நாங்கள் தரம் 2ற்கான பகுதி 1 வினாக்கள், வினாவிற்கான விடைகள், அவற்றிற்கான விளக்கங்கள் என்பவற்றை பார்ப்போம். நான் திருமதி சுபாஜினி சாந்தகுமார், கன்னியா ராவணேஸ்வரன் தமிழ் வித்தியாலயம் ஆரம்ப கல்வி ஆசிரியர். இப்போது நாங்கள் வினாவிற்குள் நுழைவோம். எந்த வினாத்தாளை செய்வதற்கு முன் வினாத்தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை நன்றாக வாசித்து விளங்கி வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். அத்தோடு ஒவ்வொரு வினாக்களையும் முழுமையாக வாசித்து விடையளிக்க வேண்டும். அடுத்து வரும் உருவை தெரிவு செய்க. இங்கே ஒரு உருக்கோளம் உண்டு காணப்படுகின்றது. இங்கே பார்த்தீர்கள் என்றால் முதலாவது வட்டத்திற்குள் ஒரு கோடு காணப்படுகிறது. இரண்டாவது வட்டத்திற்குள் 2 கோடுகள் காணப்படுகின்றன. மூன்றாவது வட்டத்திற்குள் 3 கோடுகளை கொண்டு அமைக்கப்பட்ட உரு காணப்படுகின்றது. ஒவ்வொரு உருவிலும் ஒவ்வொரு கோடுகளாக அதிகரித்து செல்கின்றன. அந்த வகையில் இடைவெளியில் வர வேண்டியது 1, 2, 3. அடுத்ததாக வர வேண்டியது வட்டத்திற்குள் 4 கோடுகள். இரண்டாவது விடை. அடுத்த வினாவிற்கு செல்வோம். வினா இலக்கம் 2. முக்கோணிக்குள் வட்டம், வட்டத்திற்குள் முக்கோணி, செவ்வகத்திற்குள் சதுரம். முதலாவது விடை முக்கோணிக்குள் சதுரம். இரண்டாவது விடை வட்டத்திற்குள் சதுரம். மூன்றாவது விடை சதுரத்திற்குள் செவ்வகம். முதலாவது உருவை பார்த்தீர்கள் என்றால் முக்கோணிக்குள் வட்டம், இரண்டாவது வட்டத்திற்குள் முக்கோணி. உள்ளே இருந்த தளவடிவம் வெளியேயும், வெளியே இருந்த தளவடிவம் உள்ளேயும் காணப்படுகிறது. அதே போல செவ்வகத்திற்குள் சதுரம் காணப்படுகின்றது. அடுத்ததாக வரும்போது சதுரம் வெளியிலேயும் செவ்வகம் உள்ளேயும் வரும். அந்த வகையில் மூன்றாவது விடை சதுரத்திற்குள் செவ்வகம். அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்வோம். வினா இலக்கம் 3. சூடு குளிர், அதுபோல உள்ளே இடைவெளி. முதலாவது விடை வெளியே, இரண்டாவது விடை வெளியே, மூன்றாவது விடை வெளியே. சூடு என்பதன் எதிர்கருத்து சொல் குளிர். அதுபோல உள்ளே என்பதன் எதிர்கருத்து சொல் வெளியே. சரியான உச்சரிப்புடன் உள்ள விடை முதலாவது வெளியே. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 4. படத்திற்கு பொருத்தமற்ற சொல். முதலாவது விடை நன்றி, இரண்டாவது விடை செல்லப்பிராணி, மூன்றாவது விடை கனைக்கும். உருவில் தரப்பட்டது படத்தில் காணப்படுவது நாய். நாய் நன்றியுள்ள மிருகம். அப்போ முதலாவது விடை நன்றி. நாய் செல்ல பிராணிகளில் 1. இரண்டாவது விடை செல்ல பிராணி. நாய் குரைக்கும், ஆனால் மூன்றாவது விடை கனைக்கும். கனைப்பது குதிரை. எனவே பொருத்தமற்ற சொல் கனைக்கும். மூன்றாவது விடை. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம்
5. படத்தில் இருப்பவர் தனது தங்கை என அப்பா கூறினார். எனவே படத்தில் இருப்பவர் எனக்கு என்ன உறவு முறை? முதலாவது விடை மாமி, இரண்டாவது விடை சித்தி, மூன்றாவது விடை பெரியம்மா. அப்பா ஒரு ஃபோட்டோவை காட்டி சொல்கிறார். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்னுடைய தனது தங்கை என கூறுகிறேன். அப்போ அப்பாவின் தங்கை எங்களுக்கு மாமி, அப்பாவின் தங்கை அக்கா எங்களுக்கு மாமி உறவு முறை. எனவே இதற்குரிய விடை மாமி, முதலாவது விடை. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 6. பென்சிலின் நீளம் எத்தனை தீக்குச்சிகள்? முதலாவது விடை 4, இரண்டாவது விடை 5, மூன்றாவது விடை 6. நீங்கள் வகுப்பறையில் நீளத்தை அளத்தல் என்ற பாடத்தில் எதேச்சியான அளவுகளால் நீங்கள் நீளத்தை அளப்பீர்கள். தீக்குச்சி, பானக்குழாய், ஈர்க்கு போன்றவற்றால் நீளத்தை அளப்பீர்கள். அந்த வகையில் இந்த பென்சிலின் நீளத்தை நாங்கள் தீக்குச்சியினால் அளப்போம். 1, 2, 3, 4, 5. பென்சிலின் நீளம் 5 தீக்குச்சிகள். இரண்டாவது விடை. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 7. கீழே தரப்பட்ட 3 கட்டங்களில் வேறுபட்ட கட்டத்தை அவதானித்து அதன் கீழ் கோடிடுக. கீழே வினா 7, 8 ஆகியவற்றில் 3 கட்டங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் 2 கட்டங்கள் ஒரே தன்மையுடையனவாகவும் ஒரு கட்டம் வேறுபட்டதாகவும் காணப்படுகின்றது. முதலாவது விடையில் உள்ளது முக்கோணி, சதுரம், செவ்வகம், வட்டம். இரண்டாவது விடை வட்டம், முக்கோணி, சதுரம், செவ்வகம். மூன்றாவது முக்கோணி, செவ்வகம், சதுரம், அறுகோணி. முதலாம் 2 கட்டங்களில் ஒத்த தளவடிவங்கள் காணப்படுகின்றன. மூன்றாவது கட்டத்தில் வட்டத்திற்கு பதிலாக அறுகோணி வந்துள்ளது. எனவே வேறுபட்ட கட்டம் மூன்றாவது. வினா இலக்கம் 8. 2, 4, 6, 8. இரண்டாவது 2, 3, 6, 8. மூன்றாவது 4, 6, 8, 2. முதலாவது கட்டம் இரண்டாவது கட்டங்களில் 2, 4, 6, 8 போன்ற இலக்கங்கள் காணப்படுகின்றன. இரண்டாவது விடையில் 4ற்கு பதிலாக 3 வந்துள்ளது. எனவே வேறுபட்ட கட்டம் இரண்டாவது விடை. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 9. 14 இவ்வெண்ணின் எண் பெயர் யாது? முதலாவது விடை 14, இரண்டாவது விடை 14, மூன்றாவது விடை 14. உங்களுக்கு பெண் தெரியும் 14. சரியான உச்சரிப்பு ப தி நா இன் கு 14. இரண்டாவது விடை. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 10. மரத்தில் அமர்ந்திருக்கும் பறவைகள் எத்தனை? முதலாவது விடை 5, இரண்டாவது விடை 7, மூன்றாவது விடை 2. இங்கே மரத்தில் சில பறவைகள் அமர்ந்திருக்கின்றன, சில பறவைகள் பறக்கின்றன. வினா அமர்ந்திருக்கும் பறவைகள் எத்தனை? நாங்கள் அமர்ந்திருக்கும் பறவைகளை இப்போது பார்ப்போம். 1, 2, 3, 4, 5. மரத்தில் அமர்ந்திருக்கும் பறவைகள் 5. முதலாவது விடை.
அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 11. பாடலில் தத்தி செல்வது எது? முதலாவது விடை தவளை, இரண்டாவது விடை குரங்கு, மூன்றாவது விடை வாத்து. நீங்கள் வினாவை வாசித்ததும் தத்தி செல்வது தவளை என்று நினைப்பீர்கள். இங்கே வினாவை பாருங்கள். பாடலில் தத்தி செல்வது எது? குவா குவா வாத்து, குட்டை கால் வாத்து, தட்டை சொண்டு வாத்து, தத்தி செல்லும் வாத்து. இந்த பாடல் நீங்கள் வகுப்பறையில் படிச்சிருப்பீங்க. குவா குவா வாத்து, குட்டை கால் வாத்து, தட்டை சொண்டு வாத்து, தத்தி செல்லும் வாத்து. இப்போ பாடலில் தத்தி செல்வது எது? வாத்து. மூன்றாவது விடை. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 12. பாடலில் வந்த பறவையின் உறுப்புக்கள். முதலாவது விடை சொண்டு சிறகு, இரண்டாவது விடை கால் கண், மூன்றாவது விடை கால் சொண்டு. பறவையின் உறுப்புக்கள் சொண்டு சிறகு கால் கண் போன்றவை உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கு பாடலில் வந்த பறவையின் உறுப்புக்கள் குட்டை கால் வாத்து, தட்டை சொண்டு வாத்து, கால் சொண்டு. மூன்றாவது விடை. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 13. என்னிடம் 9 பச்சை பலூன்கள் இருந்தன. அதில் 3 பலூன்கள் உடைந்து விட்டன. இப்போது என்னிடம் உள்ள பலூன்கள் எத்தனை? முதலாவது விடை 6, இரண்டாவது விடை 5, மூன்றாவது விடை 9. என்னிடம் 9 பலூன்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பலூன்கள் உள்ளன. இதில் 3 பலூன்கள் உடைந்து விட்டன. 1, 2, 3. 3 பலூன்கள் உடைந்து விட்டன. தற்போது என்னிடம் உள்ள பலூன்கள் 1, 2, 3, 4, 5, 6. இதை நாங்கள் கழித்தல் முறையில் செய்யலாம். 9இல் 3 போனால் 6. எனவே முதலாவது விடை. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 14. தூசு துடைப்பான் தயாரிக்க தேவையான பொருள் அல்லாதது. முதலாவது விடை துணி துண்டு, இரண்டாவது விடை கடதாசி, மூன்றாவது விடை தடி. வகுப்பறையில் தூசு துடைப்பான் தயாரித்திருப்பீர்கள். தூசு துடைப்பான் தயாரிக்க துணி துண்டு தேவை, கடதாசி தேவையில்லை, தடி தேவை. துணி துண்டு, நூல், பைண்டகம், தடி போன்றவை தான் எனக்கு தேவை. கடதாசி தேவையில்லை. எனவே தேவையான பொருள் அல்லாதது கடதாசி. இரண்டாவது விடை. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 15. சிங்கம், சீப்பு, சுளகு, இடைவெளி. இடைவெளியில் வர வேண்டிய சொல். முதலாவது விடை சூரியன், இரண்டாவது விடை செடி, மூன்றாவது விடை சந்திரன். இங்கே பார்த்தீர்கள் என்றால் தமிழ் நெடுங்கணக்கு வரிசைப்படி நீங்கள் எழுத்துக்கள் பார்த்துருக்கிறீங்க. அதே போல் இது சொற்கள், வரிசை சொற்கள். சிங்கம், சீப்பு, சுளகு, சி சி சு, அடுத்ததாக வரக்கூடியது சூ, சூரியன். முதலாவது விடை. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 16. உருவில் உள்ள முக்கோணிகள் எத்தனை? முதலாவது விடை 3, இரண்டாவது விடை 2, மூன்றாவது விடை 1. இங்கே ஒரு உரு தரப்பட்டிருக்கிறது. அதில் முக்கோணிகள். நாங்கள் இப்போதும் எத்தனை முக்கோணிகள் உள்ளன என எண்ணுவோம். 1 பெரிய முக்கோணி 1, இரண்டாவது 3. மொத்தமாக 3 முக்கோணிகள் உள்ளன.
முதலாவது விடை. இவ்வாறு நாங்கள் செய்யலாம், இன்னொரு முறையில் நாங்கள் செய்யலாம். அதை இப்போது பார்ப்போம். இங்கே முக்கோணி தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது இதில் 1 போடுவோம், அடுத்ததில் 2 போடுவோம். 1 சக 2 சமன் 3. இவ்வாறு நாங்கள் இலகுவாக செய்யலாம். இதே போன்று முக்கோணிகள் 3ஆக பிரித்திருந்தால் 1 2 3 என போட்டு 3ஐயும் கூட்டினால் முக்கோணிகளின் எண்ணிக்கை எங்களுக்கு இலகுவாக கிடைக்கும். இப்போ முதலாவது விடை. அடுத்த வினாவுக்கு போவோம். வினா இலக்கம் 17. புத்தாண்டு காலத்தில் மலரும் பூ எது? முதலாவது விடை வாழைப்பூ, இரண்டாவது விடை முள்முருங்கை பூ, மூன்றாவது விடை செவ்வரத்தை. தமிழ் சிங்கள புத்தாண்டு என்ற பாடத்தில் நீங்கள் மர செடி கொடிகளில் ஏற்படுகின்ற மாற்றம் பார்த்துருப்பீர்கள். அந்த மாற்றத்தில் முள்முருங்கை பூக்கும், முள்முருங்கை பூக்கும். வாழைப்பூ எந்த காலத்திலையும் பூக்கும், செவ்வரத்தை எந்த காலத்திலையும் பூக்கும். ஆனால் முள்முருங்கை சித்திரை மாதத்தில் பூக்கும். எனவே புத்தாண்டு காலத்தில் மலரும் பூ முள்முருங்கை பூ. முள்முருங்கை பூக்கின்றது, முத்து முத்தாய் தெரிகின்றது. நீங்கள் புதிய மாற்றம் என்ற பாடலை படிச்சிருப்பீங்க. இப்போ அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 18. இன்று திங்கட்கிழமை, நாளை மறுதினம் என்ன கிழமை? முதலாவது விடை புதன், இரண்டாவது விடை வெள்ளி, மூன்றாவது விடை வியாழன். இதை நாங்கள் இவ்வாறு செய்யலாம். இன்று, நாளை, நாளை மறுதினம் என்று போட்டுக்கொள்வோம். இன்று எங்களுக்கு தெரியும் என்ன கிழமை? திங்கள். இன்று திங்கள் என்றால் நாளை, திங்களுக்கு அடுத்த நாள் செவ்வாய். நாளை மறுதினம். நீங்கள் வீட்டில் நாளை அண்டை கண்டு சொல்லுவீங்க. நாளை அண்டை என்று சொல்கிறது தான் நாளை மறுதினம். செவ்வாய்க்கு அடுத்த நாள் புதன். எனவே நாளை மறுதினம் புதன் முதலாவது விடை. இதே மாதிரி நேற்று முன்தினம் என்ற வினா வந்தால் நீங்கள் இன்று, நேற்று, நேற்று முன்தினம் என போட்டு இதே போன்று நீங்கள் விடையை கண்டுபிடிக்கலாம். நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 19. எனது வயது 9, எனது தம்பியின் வயது 4 எனின் இருவரது வயதுகளின் கூட்டுத்தொகை யாது? முதலாவது விடை 10, இரண்டாவது விடை 13, மூன்றாவது விடை 14. எனது வயது 9, எனது தம்பியின் வயது 4. எனவே இருவரது வயதுகளின் கூட்டுத்தொகை. கூட்டுத்தொகை என்றால் கூட்டுத்தொகை, மொத்தம் போன்ற வினாக்கள் வந்தால் நாங்கள் கூட்டல், கூட்டி விடையை காணுதல் வேண்டும். இங்கே பாருங்கள், எனது வயது 9, எனது தம்பியின் வயது 4, 9 4 13. இருவரது வயதுகளின் கூட்டுத்தொகை 13. இரண்டாவது விடை. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 20. சரியாக எழுதப்பட்ட சொல் யாது? முதலாவது விடை சவக்காரம், இரண்டாவது விடை சவக்காரம், மூன்றாவது விடை சவுக்காரம். நீங்கள் வீட்டில் சவக்காரம், சவுக்காரம் என்றெல்லாம் கதைப்பீங்க, அது பேச்சு வழக்கு. சரியான எழுத்து வடிவம் சவக்காரம். முதலாவது விடை சவக்காரம். நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அறிவுறுத்தல். ஒன்றுக்கொன்று தொடர்புள்ள சொற்சோடியை தெரிவு செய்க. இங்கே 21ஆம் 22ஆம் வினாக்களில் 3 சொற்சோடிகள் தரப்பட்டிருக்குது. அதில் ஒரு சொற்சோடி மாத்திரம் ஒன்றுக்கொன்று தொடர்பு பட்டது, மற்றவை வேறுபட்டன. இந்த வினா இலக்கம் 21. முதலாவது விடை பாடசாலை அதிபர், இரண்டாவது விடை வீடு ஆசிரியர், மூன்றாவது விடை நூலகம் மாமி. பாடசாலையின் தலைவர் அதிபர், பாடசாலையுடன் தொடர்புபட்ட சொல் அதிபர். வீடு ஆசிரியர்,
அடுத்த நூலகம் மாமி, வீடு ஆசிரியர் தொடர்பற்றது, நூலகம் மாமி தொடர்பற்றது, தொடர்பானது பாடசாலை அதிபர். முதலாவது விடை. வினா இலக்கம் 22. முதலாவது விடை குதிரை கரையும், இரண்டாவது விடை மாடு கத்தும், மூன்றாவது விடை வண்டு இரையும். குதிரை எங்களுக்கு இது ஒளிமரபு சொற்கள். குதிரை எங்களுக்கு தெரியும் கெனைக்கும், மாடு கதரும், வண்டு இரையும். அப்போ சரியாக எழுதப்பட்ட சொற்சோடி மூன்றாவது வண்டு இரையும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 23. தலை தொப்பி கண் கண்ணாடி முகாம் இடைவெளி. இடைவெளியில் வர வேண்டிய சொல். முதலாவது விடை முகக்கவசம், இரண்டாவது விடை தலைக்கவசம், மூன்றாவது விடை கையுறை. தலையை பாதுகாக்க தொப்பியை அணிவோம், கண்ணை பாதுகாப்பதற்கு கண்ணாடி, முகத்தை பாதுகாப்பதற்கு முகக்கவசம். தலைக்கவசம் தலையை பாதுகாக்க, கையுறை கைகளை பாதுகாக்க. எனவே முகம் முகக்கவசம் முதலாவது விடை. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 24. உருவிற்கு பொருத்தமான சொல். எலி எலிகள் எலிகள். இங்கே பார்த்தீர்களா 2 எலிகள் தரப்படும். ஒன்றெண்டா நாங்கள் எலி என்று சொல்லுவோம், ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை எலிகள் என்று சொல்லுவோம். இரண்டாவது விடை எலிகள். அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 25. இங்கே எண்பிணைப்பு தரப்பட்டிருக்கிறது. 5 4 9 7 2 9 8 வெற்றுக்கூடு 9. முதலாவது விடை 2, இரண்டாவது விடை 1, மூன்றாவது விடை 3. இங்கே இப்படியான வினாக்கள் வந்தால் நாங்கள் கூட்டி பார்க்க வேண்டும், கழித்து பார்க்க வேண்டும், பெருக்கி பிரித்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு தரம் 2 கூட்டல் கழித்தல். நாங்கள் இதை கூட்டி பார்ப்போம். 5 4 9, 7 2 9, 8உடன் எதை கூட்டினால் 9? 1ஐ கூட்டினால் 9. 8 1 9 இரண்டாவது விடை. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 26. சிறுவன் சிறுமி தோழன் இடைவெளி. இடைவெளியில் வர வேண்டியது. முதலாவது விடை நண்பி, இரண்டாவது விடை தோழி, மூன்றாவது விடை சகோதரி. சிறுவன் என்பதன் எதிர்ப்பாற்றல் சிறுமி, அதுபோல தோழன் என்பதன் எதிர்ப்பாற்றல் தோழி. இரண்டாவது விடை. நண்பி நண்பனின் எதிர்ப்பாற்றல் நண்பி, சகோதரனின் எதிர்ப்பாற்றல் சகோதரி. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 27. இங்கே மாணவர்கள் விரும்புகின்ற பழங்கள், விரும்புகின்றவர்களின் பெயர்களும் தரப்பட்டிருக்கிறது. ரவி ஆப்பிள் பழத்தை விரும்புகின்றான், ராணி மாம்பழத்தை விரும்புகின்றாள், ரதி ஆப்பிள் பழத்தை விரும்புகின்றாள், குமார் மாம்பழம் ஆப்பிள் பழம் இரண்டையும் விரும்புகின்றார். 2 பழங்களையும் விரும்புபவர் யார்? குமாருக்கு நேர பார்த்தீர்கள் என்றால் 2 பழங்களுக்கும் கோடுகள் செல்கின்றன. எனவே 2 பழங்களையும் விரும்புபவர் குமார். மூன்றாவது விடை. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 28. 7 2 5 8 2 6 9 5 வினாக்குறி. முதலாவது விடை 8, இரண்டாவது விடை 3, மூன்றாவது விடை 4. இங்கே நாங்கள் முதல்ல கூட்டி பார்த்தோம், இதை நாங்கள் கூட்டி பார்ப்போம். 7 2 9, ஆனால் இங்கே 5 வந்திருக்கிறது. 7லிருந்து 2ஐ கழித்தால் 5, 8லிருந்து 2ஐ கழித்தால் 6. எனவே 9லிருந்து 5ஐ கழிப்போம். 9லிருந்து 5ஐ கழித்தால் 4, மூன்றாவது விடை. இதை நாங்கள் இவ்வாறு செய்யலாம். கீழிருந்து 5 2 7, 6 2 8, 4 5
9. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 29. ரோமம் உள்ள பிராணி எது? முதலாவது விடை கிளி, இரண்டாவது விடை பாம்பு, மூன்றாவது விடை நாய். பிராணிகள் தோட்டத்திற்கு வரும் பிராணிகள் என்ற பாடத்தில் பிராணிகள் என்ற உடல் அமைப்பு பார்த்துருக்கலாம். கிளி சிறகுகளால் மூடப்பட்டுள்ளது, பாம்பு செதில், நாய் ரோமம் உள்ள பிராணி, ரோமத்தினால் மூடப்பட்டது. எனவே ரோமம் உள்ள பிராணி நாய், மூன்றாவது விடை. அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 30. 10 தொடக்கம் 20 வரையான எண்ணும் எண்களில் இலக்கம் 1 எத்தனை தடவை வந்துள்ளது? முதலாவது விடை 9, இரண்டாவது விடை 11, மூன்றாவது விடை 10. நாங்கள் இங்கே 10 தொடக்கம் 20 வரை எண்கள் எழுதியிருக்கிறோம். இதில் 1 எத்தனை தடவை வந்துள்ளது என்பதை சிவப்பு நிறத்தினால் காட்டியிருக்கின்றேன். இப்போது நாங்கள் எண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்போ 1 11 தடவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இரண்டாவது விடை 11. இப்படியான வினா வந்தால் மாறாது. 10 இருந்து 20 வரையான எண்ணும் எண்களில் 1 எத்தனை தடவை வந்துள்ளது என்ற வினா வந்தால் 11. இதே போன்று 20 இருந்து 30 வரை எண்ணும் எண்களில் 2 எத்தனை தடவை எழுதப்பட்டிருக்கிறது என்று வினா வந்தால் அதுக்கும் 11. 30 இருந்து 40 வரை எண்ணும் எண்களில் 3 எத்தனை தடவை வந்துள்ளது என்று கேட்டால் அதுவும் 11. அது மாற்றம் இல்லை, 11. எனவே மாணவர்களே 30 வினாக்களும் 30 வினாக்களுக்கான விடைகளும் பார்த்தோம். நீங்கள் உங்கள் வினாத்தாளை திருத்தி இருப்பீர்கள். 30 வினாக்களில் எத்தனை சரி என்பதை எண்ணி உங்களது ஆசிரியருக்கு அனுப்பி வைக்கவும். நன்றி.